ஹலோ ஆல், வெல்கம் டு கேபிட்டல் எத்தோஸ். இன்னைக்கு இன்ஃபிளேஷனுக்கு அசோசியேட்டடான நம்ம விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஆமா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கோல்டு எடுத்துக்கோங்க. கோல்டு வந்து இன்ஃபிளேஷனோட அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரனால தான் நம்ம கோல்ட ஒரு அசட்டா கன்சிடர் பண்றோம். இதே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் இன்ஃபிளேஷனோட அதிகமான ரேட்ல செல் ஆனா நீங்க அதை அசட்டா கன்சிடர் பண்ணுவீங்களா, இது ஒரு எக்ஸ்பென்ஸா? வெயிட், நான் இது வந்து ஒரு அசட்டா சொல்லல, ஹோல்ட் பண்றதுக்காக சொல்லல. இப்ப நீங்களே நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸோட ரேட் அப்பல இருந்ததோட இப்ப ரொம்ப ஜாஸ்தியாவே ஏறி இருக்கு. இதையே நான் இப்ப முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்தியா வந்து ஹை வெஜிடபிள் கன்சியூமிங் கண்ட்ரி. இதை பத்தி நம்ம பேசாம வேற யார் பேச போறா? வெஜிஸ் இன்ஃபிளேஷன் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க குளோபல் ஃபினான்ஸை சிம்பிளா உங்களுக்கு எடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஏன் வெஜிடபிள்ஸ் ஏறுதுன்னு எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். இன்ஃபிளேஷனால தான் அது பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. ஆனா ஏன் இதை இப்போ முக்கியமா சொல்றேன்னா, சிபிஐ படி ஏறிட்டு தான் இருக்கு. சிபிஐனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து ஆவரேஜான இன்ஃபிளேஷன் ரேட்டை பத்தி சொல்லுது. சிபிஐ பத்தி தெரிஞ்சுக்க மேலும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறோம். அதே மாதிரி அதையும் தாண்டி வெஜிடபிளோட இன்ஃபிளேஷன் ஹையா போயிட்டு இருக்கு, விச் இஸ் வெரி டேஞ்சர் ஃபார் அவர் எக்கனாமி. 2010ல ஒரு கிலோ தக்காளி வந்து 11 to 12 ரூபா தான் இருந்துச்சு. இப்ப 2025ல பாத்தீங்கன்னா 45 to 53 ருபீஸ்ல இருக்கு. இந்த 15 வருஷத்துல ஒன்றும் பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்ல. ஏன்னா நம்ம சேலரியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது பெரிய சேஞ்ச் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க அங்கதான் மிஸ்டேக் பண்றீங்க. இந்த தக்காளியுமே ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஏறி கீழே இறங்குது. எப்படி நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். 2023, அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஜூலைல தக்காளியோட ஒரு கிலோ ரீட்டைல் பிரைஸ் வந்து 250 வரைக்கும் டச் ஆயிருக்கு. இப்ப சொல்லுங்க, 11 ரூபாய்க்கு 250க்கும் எவ்வளவு பெரிய சேஞ்ச் இருக்கு. இது வந்து நான் சும்மா ஒன்னும் அடிச்சலாம் இல்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அபிஷியல் நியூஸ் கீழே நான் கொடுக்குறேன். வெஜிடபிள் இன்ஃபிளேஷன் பத்தி நான் ஏன் இப்ப குறிப்பா சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து டெய்லி தான் வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்றோம். இந்தியா வந்து ஹை வெஜிடபிள் கன்சியூம் கண்ட்ரினால தான் நான் இப்போ முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை வந்து ஒரு கன்சர்னாவே எடுக்க மாட்டேங்கிறோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜப்பானை பார்த்து தான் அதை சொல்றேன். ஏன்னா இந்த வருஷம் மேல ஜப்பானோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ரைஸோட பிரைஸ் ஹைக் ஆனதுனால ரிசைன் பண்ணிட்டாரு, ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி. இந்த மாதிரி இந்தியால ஏதாச்சும் நடந்திருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு கூட கமெண்ட்ல பண்ணுங்க பார்ப்போம். இந்த டொமேட்டோஸ் வந்து 250 ருபீஸ்க்கும் போயிருக்கு, 15 to 30 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. இது வந்து நீங்க நினைப்பீங்க டிமாண்ட்னாலதான் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆக்சுவலா சப்ளை டிராப்னாலதான் இது அஃபெக்ட் ஆயிருக்கு மோர் தென் த டிமாண்ட். இது ஏன் சப்ளையர்னால அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப நீங்களே நினைச்சு பாருங்களேன், இப்போ ஒரு ரெயின் வந்தாலோ இல்ல ஃபிளட் வந்தாலோ இல்ல டிராட் ஆனாலுமே நம்ம பிரைஸ் வந்து டக்குன்னு ஏறும். எதுனாலன்னா சப்ளை குறையுது. நம்ம யூஸ்வலா நார்மலா தான் கன்சியூம் பண்றோம். ஆனா எல்லாருமே அப்படி கன்சியூம் பண்றதுனால எல்லாருனாலையுமே அதனால வாங்க முடியறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் ஏறிடுச்சு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சில பிசினஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை முன்னாடியே ஃபிளட் வரக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு ஒரு நல்ல கொஞ்சம் எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸை வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கிறப்ப நிறைய விலைக்கு விற்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் இந்த மாதிரி நேரத்துலயும் ப்ராஃபிட் பண்றாங்க. ஃபார்மர்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு சின்ன சப்ளை ஷிஃப்ட்னால இவ்வளவு பெரிய வெஜிடபிள் மார்க்கெட் சீசா மாதிரி மேலேயும் போகுது, கீழேயும் வருது. ஆனா நம்ம கையில இருந்தும் எக்ஸ்பென்ஸ் போய்கிட்டே தான் இருக்கு. நம்ம யாருமே இதை பெருசா கண்டுக்கிறதே இல்லை, நோட்டீஸும் பண்றது இல்லை. இந்த மாதிரி வெஜ்ஜிஸ் வந்து சப்ளைனால மட்டும் அஃபெக்ட் ஆறது இல்ல, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்னாலையும் தான் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம தட்டுக்கு வரக்கு முன்னாடி பல வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸும் நிறைய கண்ட்ரியை தாண்டி தான் வருது. இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்னால அஃபெக்ட் ஆகும். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, பெட்ரோல் டீசலோட ரேட்டு தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட பிரைஸ் வெறும் ஃபுட்டோட பிரைஸ் மட்டும் இல்ல, இட் இஸ் ஈக்குவல் டு ஃபுட் பிளஸ் ஃபியூவல் பிளஸ் லேபர் பிளஸ் லாஜிஸ்டிக்ஸ். இந்த நாளையும் கண்ட்ரோல் பண்ணா நம்ம ஃபுட்டோட பிரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் இவ்வளவு சொல்றேனே, இதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஆனா உண்மையிலேயே இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு. எப்படின்னா, சைனாவே நீங்க எடுத்துக்கங்களேன். அவங்க வந்து இந்த ஃபுட்டு, ஃபியூவல், லேபர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க, எக்ஸ்பெஷலி ஆன் லாக்டவுன். இதனாலேயே லாக்டவுன்ல கூட அவங்களோட வெஜிடபிள்ஸ் பிரைஸ் வந்து ஏறாம தான் இருந்துச்சு, ஸ்டேபிளா இருந்துச்சு, விச் இஸ் நாட் அச்சீவ்ட் பை ஆல் த கண்ட்ரிஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட். அப்படியே பேக்ட் ஃபுட்டோட பிரைஸ் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிஸ்கெட்டவே எடுத்துக்கங்களேன். அதோட பேஸ் ப்ராடக்ட் வந்து இந்த வீட் ஆர் மைதா தான். இதுவும் இந்த 4 ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த சேஞ்சஸ் நடக்குது. ஒன்னு அதோட பிரைஸ் இறங்கும், இல்ல அதே ஒரு கிராம்ஸ் குறையும். எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபா பிஸ்கெட் வந்து 15 ரூபாயால 100 கிராம் பிஸ்கெட்டு, இல்ல அதே 100 கிராம் வந்து 80 கிராம் ஆகி 10 ரூபாய்க்கே விற்கலாம். இந்த வீட்டோட பிரைஸ் இதனாலதான் அஃபெக்ட் ஆகுதுன்னு இல்ல, இன்னொரு விஷயத்தினாலதான் அஃபெக்ட் ஆகுது. நம்ம பாப்புலேஷன்னால தான். நம்ம வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர லேண்டு வந்து குறையுதுன்னு பாக்குறது இல்ல. எப்படி நான் சொல்றேன்னா,
பாப்புலேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம இன்னும் அதே லேண்ட்ல தான் இருக்கோம். அதனால நம்ம வந்து லேண்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். நிறைய வீடு கட்டுவோம், நிறைய ரோட்ஸ் பில்ட் பண்ணுவோம். இதனால அக்ரிகல்ச்சரோட லேண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதனால ஆப்வியஸாவே சப்ளை குறைஞ்சிட்டு தான் வருது. இதனாலதான் வீட் பிரைஸ் இல்ல பெரிய கிராப்ஸ் க்ரோ பண்ற பிரைஸ் எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஓவராலா ரைஸ், வெஜிடபிள்ஸ் அப்புறம் இந்த வீட்லாம் எதனால அஃபெக்ட் ஆகுதுன்னா இந்த சப்ளை ஷாக், வெதர் அண்ட் நான் முன்னாடி சொன்ன 4 ஃபேக்டர்ஸ்னால தான் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வெஜ்ஜிஸ் இன்ஃபிளேஷன் தான் பார்த்தோம். அதாச்சும் சாப்பிடக்கூடிய பொருளோட இன்ஃபிளேஷன் பத்தி தான் பார்த்தோம். முன்னாடி நான் சிபிஐ டேட்டான்னு ஒண்ணு சொன்னேன். அதோட இந்த வெஜ்ஜிஸ் வந்து ஹையா இருக்குன்னு சொன்னேன். சிபிஐ டேட்டானா என்னது, அது எப்படி கால்குலேட் ஆகுது, எதனால இந்த வெஜ்ஜிஸ் டேட்டா அதோட அதிகமா இருக்குன்னு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நாங்க குளோபல் ஃபினான்ஸை உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க.